ஜூன் 9 அமுதாவும் மன்னலட்சுமியும் சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, அமுதாவோட காலில் அண்ணன் விழுகிறாங்க. விழுந்து அப்படியே மயங்கிடுறாங்க. அமுதா அத்தை எந்திரிங்க அத்தை எந்திரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அண்ணன் அப்படியே இருக்காங்க. இதை பார்த்து ஊர்க்காரங்க எல்லாருமே குடும்ப கௌரவத்தை யோசிக்காமல் கூட இந்த அமுதா அன்னத்தையே காலில் விழுக வச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குடும்பத்தில் விளக்கேற்ற வந்த பொண்ணு இப்படி தான் வயசு வித்தியாசம் பார்க்காம காலில் விலக வைப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு வடிவேலு ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. இப்படி ஊருக்காரங்க எல்லாருமே அமுதா மேலே பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அமுதா வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அமுதா கோச்சிக்கிட்டு போய் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஊர்க்காரங்க எல்லாருமே உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், அந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ பண்ணியிருக்க, எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கிட்டு வந்த, அப்படி எல்லாத்தையுமே விட்டு உதறி எடுத்துகிட்டு வந்தாலுமே இங்கே இந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு போயிருக்க, எல்லாமே உன்னால தான். இப்போ இந்த குடும்பம் இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணமே நீ தாமா அமுதா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மருமக எனக்கு கிடச்சிருந்தா நான் அப்படியே உள்ளங்கையில் வச்சு தாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்கிறாங்க. உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு அண்ணன் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக அண்ணன் வராங்க. கூடவே வடிவேலு செந்தில் எல்லாருமே வராங்க. அண்ணா அமுதா வாமா வீட்டுக்கு போகலாம், நடந்த விஷயத்துக்கு நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், வாமா, இனிமேல் இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காது அப்படின்னு அண்ணன் சொல்லிகிட்ருக்காங்க. அண்ணன் முடிஞ்ச அளவுக்கு அமுதா கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அமுதா அந்த இடத்துல உட்காந்துட்டே இருக்காங்க, எந்திரிச்சு வரமாட்டேங்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக மாணிக்கமும் செந்திலும் வராங்க. அமுதா அமுதா அப்பச்சி மயங்கி விழுந்துட்டாரு, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு அமுதாவை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த டைமில் வடிவேலு மைண்ட் வாய்ஸில் அப்படியே யோசிக்கிறாரு, எங்கள் அம்மாவை காலில் விழ வச்சிருவாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேளை அது நடக்கலை, அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அமுதா போய் சிதம்பரத்து காதுகிட்ட போய், அப்பச்சி நான் உங்கள் அமுதா வந்திருக்கா அப்பச்சி, எந்திரிங்க அப்பச்சி எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. பக்கத்தில் இலக்கம் நின்றுட்டுருக்காங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியலம்மா, அங்கே மாப்பிள்ளையும் உங்கள் சித்தப்பாவும் தான் இருந்தாங்க, திடீர்னு அப்பச்சி மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லவும் அவர் தான் ஆட்டோ பிடிச்சி ஏற்றி விட்டார், நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு இளங்கோ சொல்கிறாங்க. இதை கேட்டு அமுதா, என்ன என் வீட்டுக்காரரும் சித்தப்பாவும் தான் கூட இருந்தாங்களா, ஓ சமாதானம் பேச போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னம்மா என்ன நடந்துச்சு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோ கேட்குறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக அமுதா ஒன்றும் இல்லைன்னா அன்னைக்கு மண்டபத்தில் நடந்த விஷயத்துக்காக சமாதானம் பேச வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அமுதா சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்லை என் தங்கச்சி அமுதாவாக இருந்தால் உண்மையை சொல்லுவா அப்படின்னு சொல்லி இளங்கோ சொல்கிறாங்க. அப்போது அமுதா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் நான் அப்பச்சியை கோயிலில் பார்த்தேன், நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அப்பச்சி சரி எனக்காக பேசலான்னு சொல்லி வீட்டுக்கு போனார். அங்கே போனால் என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அமுதா அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சு சொல்லு சொல்லு அப்படின்னு இளங்கோ கேட்குறாங்க. இல்லைன்னா அந்த வடிவேல் பையன் அப்பச்சியை காலில் விழுக வச்சுட்டான், என்னால் அதை தாங்கவே முடியல. அங்கே அத்தையும் இருந்திருக்காங்க, சித்தப்பாவும் இருந்திருக்காங்க, ஆனால் அப்பச்சி காலில் விழுக போகிறத தடுக்கவே இல்லை அவங்க, என்னால் அது பொறுத்துக்கவே முடியல. நான் வந்ததை என்கிட்ட சொன்னாங்க, நான் அப்போ கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போனவ தான். இப்போ சித்தப்பாவும் அவரும் சொன்னதுக்கப்புறம் தான் நான் இங்கே கிளம்பி ஓடி வந்தேனே. நடந்த விஷயம் சொல்லி சமாதானப்படுத்திட்டு போகிறதுக்காக தான் சித்தப்பாவும் என் வீட்டுக்காரரும் வந்திருப்பாங்க அப்பச்சியை பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லி அமுதா இளங்கோ கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு இளங்கோ ரொம்பவுமே கோவப்படுறாங்க. என்ன அந்த பையன் காலில் என் அப்பச்சி விழுறதா, அவர்கிட்ட காசு பணம் வேணால் இல்லாமல் போகலாம், ஆனால் மரியாதை என்றைக்குமே இல்லாமல் இருந்ததில்ல, அப்பச்சிக்கின்னு தனியாக ஒரு மரியாதையே இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு அந்த பையன் காலில் போய் அப்பச்சி விழுந்தாரா அப்படின்னு சொல்லி இளங்கோ ரொம்பவுமே கோவப்படுறாங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் நாகு கேட்டுட்டு, ஓ இதுதான் நடந்துச்சா, அப்பச்சி மயங்கி விழுந்ததுக்கு காரணம் இதுதானா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு அண்ணா வடிவேலு மாணிக்கம் செந்தில் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்பச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. அண்ணா அமுதா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, அப்பச்சியை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அமுதா எந்த ஒரு பதிலும் பேசாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இளங்கோ செம்ம கோவமாக இருக்காங்க.
இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அப்பச்சி இவன் காலில் போய் விழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.